ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரியாணி செய்யறது சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்ப டேக்ஸ வச்சுட்டேன். 1/2 கிலோ அரிசிக்கு நான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி தரேன், சரிங்களா? இப்ப தண்ணி கீழே ஊத்திடலாம். காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊத்தலாம். எண்ணெய் நீங்க வீட்டுல எது யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா போட வேண்டியதால இப்ப நான் போட போறேன் எண்ணெய் காஞ்சதுமே. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ புதினா, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட போறோம். கொஞ்சமா போட்டுக்கலாம், அப்புறமா வேணா போட்டுக்கலாம். இப்ப நல்லா வதக்குவோம். தட்டு மூடி வச்சுலாம், நல்லா வதங்கட்டும். சட்டு மூடி வச்சா வேகமா வதங்கிடும். இப்ப தட்டு திறக்கிறேன், அது கொஞ்சம் வதங்கி இருக்கும். இன்னும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி போடணும். இது 1/2 கிலோ அரிசிக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன். பாத்துக்கோங்க. நீங்க சிக்கன் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி போடணும். இப்ப தட்டு திறந்துடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு. இப்ப இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். தட்டு மூடி வச்சீங்கன்னா வேகமா வதங்கிரும். அதனாலதான் நான் தட்டு அப்பப்போ மூடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதங்கிடுச்சு. இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, அது நீங்க எப்படி கட் பண்ணீங்களோ கட் பண்ணிக்கோங்க. இப்ப தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்ப தக்காளி வதங்கிடுச்சான்னு பாக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர், இந்த பிரியாணி மசாலா போடுங்க, சூப்பரா இருக்கும். இப்போ இது வதக்கி விடலாம். இப்போ சிக்கன் 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. கிண்டி விட்டுட்டு வதக்கிடணும். இந்த சைடுல கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. சிக்கன்லயே தண்ணி வரும், அதுலயே வதங்கிரும். நீங்க தண்ணி எல்லாம் ஆட் பண்ணாதீங்க. தண்ணியெல்லாம் ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்காது. மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் வந்துச்சான்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். நான் என்னோட அளவோட தண்ணி ஊத்துறேன். நீங்க 1க்கு 1.5 தண்ணி வைக்கணும், 2க்கு 3. இல்லாட்டி ஏதாச்சும் அளவான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதுல அளவு பண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க. இப்ப நான் தண்ணி ஊத்திட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி போடணும். இப்ப மூடி வைக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சுச்சான்னு பாக்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது பாத்தீங்களா, இந்த மாதிரி கொதிக்கணும். இப்ப நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கணும். அரிசி போட்டதுக்கு அப்புறமா நம்ம கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். இப்ப போட்டாச்சு, இப்ப கிண்டி விடலாம். இப்போ கேசரி பவுடர் வந்து கொஞ்சம் தயிர் இருந்துச்சுன்னா டம்ளர்ல ஊத்திக்கோங்க. பாருங்க, ஊத்திடலாம். அப்படியே ஊத்தி விட்டுருங்க. இதுக்கு மேல கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தூவிட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்ல, நான் போடல. இருந்துச்சுன்னா நான் போடுவேன். கொத்தமல்லி போட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மேல நான் தோசை கல்லெல்லாம் வைக்க மாட்டேன். இதுக்கு மேல தண்ணி தான் நான் வைப்பேன். சுடு தண்ணி ஆனாலும் சரி, பச்சை தண்ணி ஆனாலும் சரி. வெயிட்டுக்கு மட்டும்தான் நம்ம தூக்கி வைக்கணும். இப்ப இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தெரியுதுங்களா, கொதிக்கிறது நல்லா. இப்ப இது கிண்டி கிண்டிலாம். ஒரு நிமிஷம் மூடிடலாம். இப்ப கொதிக்குதான்னு பாக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்ப தட்டை மூடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கும் பாத்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, ஒரு கிண்டு கிண்டிடுங்க. இப்ப மூடி வச்சிருங்க. அதுக்கு மேல ஒரு வெயிட்டான தண்ணி வச்சுட்டு கீழே ஃபுல் கம்ப்ளீட்டா தம் போட்டு சிம்ல வச்சுட்டு தம் போட்டீங்கன்னா 20 நிமிஷம் கழிச்சு உங்களோட பிரியாணி ரெடி ஆயிரும். 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்கு, எப்படி வந்திருக்குன்னு பாத்துக்கலாம். பாருங்க, பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. உதிரி உதிரியாவும் வந்திருக்கு பாருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. எங்க வீட்டு பிரியாணி இன்னைக்கு எங்க வீட்டு பிரியாணி நாங்க சாப்பிட போறோம். தேங்க்யூ, பாய்.